நிறைய பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, தானோஸை தார் ஹேட் பண்றதுக்கான ரீசன் அவர் ஆஃப் த யூனிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த ரீசன் தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையான ரீசன் அது கிடையாது. தாருக்கு ஒரு சில விஷயங்களை அவரால் ஃபர்கிவ் பண்ண முடியாது. அதுல முக்கியமான விஷயம், தானோஸ் இந்த இடத்துல ஆஃப் த யூனிவர்ஸை மட்டும் கில் பண்றது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தாரோட பிரதரான லோக்கியுமே கில் பண்ணியிருப்பாரு. அந்த சுச்சுவேஷன்ல ஆக்சுவலா தாருக்கு நமக்கு அவரோட ஃபாதரை கில் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த சமயத்துல தன்னோட சிஸ்டர் தன்னோட ஆஸ்கார்டை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா அவருக்கு இருந்த ஒரே பர்சன் லோக்கி மட்டும்தான். அந்த சமயத்துல தானோஸ் இவரோட பிரதரை கொல்லும் போது அந்த இடத்துல இவருக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரேஜா இல்லாம இது ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்டா அவருக்கு மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தார் இவரோட செஸ்ட்ல வந்து எய்ம் பண்ணி அடிக்கிறது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச்காக மட்டும் இல்லாம புரோக்கன் ப்ராமிஸ்க்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா என்னதான் இந்த இடத்துல கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை வந்திருந்தாலுமே அவர் இன்னுமே ஏதோ விஷயத்தை இழந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சிருப்பாரு. அந்த ரீசனால தான் ஈவன் அவரு தானோஸோட ஹெட்டை தன்னோட ஸ்டார்ம் பிரேக்கரை யூஸ் பண்ணி கட் பண்ணியிருந்தாலுமே தான் வந்து இந்த இடத்துல பெயின்ஃபுல்லா தான் இருக்காரு அப்படின்றத ஃபீல் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமா எந்த அளவுக்கு தானோஸ்னால தார் ஒரு மிகப்பெரிய வலியை அனுபவிச்சிருக்காருன்றது நமக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.